வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர், அதனால் 5 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், எண்ணெய் சூடானது சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல வெங்காயம் கலர் மாறினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அப்படி போட்டுக்கலாம். தக்காளி வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை தனியாக வதக்குங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ஏன்னா தக்காளி வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்துருச்சு பாருங்க தக்காளி. இந்த டைம்ல நம்ம பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இது கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்ததும் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சாதத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தக்காளி சாதம், மல்லி துவையல், மார்னிங் டிஃபன், தோசை, தேங்காய் சட்னி. தேங்க்யூ.